வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனாமலி இன் பேசிக் பே, அதாவது ஜூனியரை விட சீனியருக்கு வந்து பென்ஷனோ இல்லை பேமெண்ட்டோ வந்து கம்மியாக கிடைக்கும் போது அவங்க எந்தெந்த வழிமுறையில் வந்து அதை அதிகப்படுத்தலாம், அதாவது ஜூனியருக்கு தகுந்தாப்பில் உங்களோட பென்ஷனையோ பேமெண்ட்டையோ வந்து எப்படி அதிகமாக்குது, அதே போல் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து இதை வந்து பண்ணிக்கலாம். என்னென்ன காரணத்தினால உங்களோட பேசிக் பென்ஷனோ இல்லை பேசிக் பேயோ வந்து கம்மியாக இருக்கும், நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, அந்த தப்பெல்லாம் எப்படி திருத்தது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதே போல் சேனலுக்கு எல்லா வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி பென்ஷன் ரிலேட்டடான வீடியோ நிறைய வந்து நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலி பென்ஷன் யாரெல்லாம் வாங்குறீங்களோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு சேனலுக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களோட ப்ராப்ளம் ரிலேட்டடான சொல்யூஷன் வந்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனராக இருந்தாலும் சரி, 2006க்கு அப்புறம் வந்த பென்ஷனராக இருந்தாலும் சரி, முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா டைமில் யாரெல்லாம் பென்ஷன் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து அதிகப்படியான ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பென்ஷன் ட்ரில்லுக்கு வந்து ரெக்கார்டுக்கு போகல, யூனிட்லேருந்தே வந்து அவங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு வந்ததுனால அவங்களுக்கு தான் அதிகப்படியான வந்து இஷ்யூ இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எங்கிட்ட பேசணும் சரி, நம்மளோட குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொரோனா பீரியடில் வந்து அவுட் ஆன பென்ஷனர் தான். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்களோட பேசிக்லேயே ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து கம்மியாக கிடச்சி அவங்களுக்கு வந்து பென்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் சர்வீஸில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குனாக்கா ஆன் சர்வீஸ்லேயே நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிங்க. ஏன்னா இதோட வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட்ஸ் ஆஃபீஸ் மட்டும்தான் இதை வந்து சால்வ் பண்ண முடியும். பிசிடிஓ இல்லை ஸ்பார்ஸோ வந்து இதை வந்து சால்வ் பண்ணாது. ஏன்னா இது முழுக்க ரெக்கார்டு சம்மந்தப்பட்ட வேலை. ஸோ ரெக்கார்டு தான் இதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் எக்ஸசைஸ், அதாவது உங்களுக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்குதோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஓபிடி ஃபிக்ஸ்னு ஒரு வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2016க்கு அப்புறம் வந்த பென்ஷனருக்கு தான். ஸோ இந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் டேட்டு, உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து ப்ரமோஷன் ஆகுதோ அந்த டேட்லேருந்தே உங்களோட பேசிக்கு ஆஸ் பர் ப்ரமோஷனுக்கு தகுந்தாப்பில் எந்த ரேங்க் வந்து ப்ரமோட் ஆகுறீங்களோ அந்த ரேங்குக்கு தகுந்தாப்பில் உங்களோட பேசிக்கும் வந்து அதிகமாகணுமா, இல்லை நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட் எப்போவோ அப்போதுலேருந்து அதிகமாகணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டில் வந்து சைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் கொடுக்காதனாலையும் இந்த ஆப்ஷன் எக்ஸசைஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு குறைவான பேசிக் பே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து கம்மியான பேசிக் பே வந்து கிடைச்சிட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2006லேருந்து 31 செப்டம்பர் 2008க்குள்ளே வந்த பென்ஷனரு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 6th பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் எம்எஸ்சிபி வந்து கொடுத்தாங்க 6th பே கமிஷனில். ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 1 செப்டம்பர் 2008லேருந்து தான் இது வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது அப்டேட் பண்ணி 1 ஜனவரி 2006லேருந்தே கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்த பென்ஷனரும் சரி, அந்த இடைப்பட்ட காலத்தில் எம்எஸ்சிபியோ இல்லை ஏசிபியோ ப்ரமோட் ஆனவங்க சரி, அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குனாக்கா நீங்கள் ரெக்கார்ட் ஆஃபீஸ் மூலியமாக தான் இதை வந்து சால்வ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே ஃபிக்சேஷன் ஆஃப் சிபிசி. ஸோ இந்த பே கமிஷன் வரும்போது ஒரு பே கமிஷனுமே 2006லும் சரி 2016லும் சரி உங்களோட பே ஃபிக்சேஷன் வந்து தப்பாக கால்குலேட் பண்ணி தப்பாக ஃபிக்சேஷன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்களோட பேசிக் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இதுவுமே ஒரு காரணம் தான். ஏன்னா பே கமிஷனில் பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகும்போதோ இல்லை பே ரிவைஸ்ட் ஆகும்போதோ உங்களுக்கு வந்து தப்பான ரிவிஷனில் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓபிடி ஃபிக்ஸு. ஸோ எந்த டேட்டில் நீங்கள் ப்ரமோஷன் வாங்குறீங்களோ அந்த டேட்டா இல்லை நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட்டா அப்படின்றத வந்து நீங்கள் பப்ளிகேஷன் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கம்மியாக கிடச்சிருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 2016க்கு அப்புறம் வந்த பென்ஷனருக்கு தான். ஏன்னா இது கொண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7வது பே கமிஷனுக்கு அப்புறம் தான் இந்த வந்து ஆப்ஷனை வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து யார் சர்வீஸில் இருக்காங்களோ அவங்க மேலே கொடுத்தாச்சு. உங்களுக்கு எந்த டேட்லேருந்து பென்ஷனையோ பேவையும் வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் மேலே வந்ததுனால இண்டிவிஜுவல் வந்து டாக்குமெண்டேஷன் வந்து சரியாக பண்ணால் விட்டாதனால ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்திருக்கும். ஸோ இதில் வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இன்க்ரிமெண்ட் டேட்டு வந்து 1 ஜனவரியாக இருக்கலாம், இல்லை 1 ஜூலையாக இருக்கலாம். ஸோ யார் இன்க்ரிமெண்ட் டேட் இருக்குது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து இதை மாற்றிக்கங்க.
ஸோ உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் டேட் வந்து எடுத்திருக்கோம். இவருக்கு வந்து எம்ஏசிபியோ இல்லை ப்ரொமோஷனோ ஏதோ ஒன்று கிடைச்சாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 ஆகஸ்ட்டுக்கு வந்து இவருக்கு வந்து பாட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 8 ஆகஸ்ட்டுக்கு வந்து இவருக்கு பாட் அவுட் பண்ணியாச்சு. இவரோட இன்க்ரிமெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி. ஸோ இவரோட ரிட்டையர்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 டிசம்பர். ஸோ 1 ஜனவரிக்கு தான் இவர் வந்து இன்க்ரிமெண்ட் வரப்போகுது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட் வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாக்கா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்க்ரிமெண்ட் இங்கேயே டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட் எப்போனாக்கா ஜனவரி, இவர் வந்து டிசம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட் ஆகிட்டார். ஸோ அதனால் இவருக்கு வந்து கிடைச்சாச்சு. இவர் வந்து எந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம்னாக்கா இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் டேட்டு, எந்த டேட்டில் வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதோ அந்த டேட்டே வந்து இவர் ஆப்ஷனாக வந்து செலக்ட் பண்ணியிருந்தாருனாக்கா இவருக்கு கரெக்டான பேசிக் பே வந்து ரிவைஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபைனல் எஃப்எஸ்ஏலையும் எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிறோ அந்த டாக்குமெண்ட்லையும் சரி பிபிஓலையும் சரி இவருக்கு என்ன அமௌண்ட்டு பென்ஷன் வந்து கிடைக்கணுமோ பேசிக் பென்ஷனு அந்த அமௌண்ட் வந்து ரிவைஸ்ட் ஆகிட்டு இவருக்கு கேல்குலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தப்பான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து டவுன் ஆகிட்டு 1500 கிட்ட உங்களுக்கு ஆன் சர்வீஸ்லையும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட எஃபெக்ட் வந்து கம்மியாக கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் பார்ட் ஆர்டர். நீங்கள் ப்ரொமோஷன் ஆகும்போது பார்ட் ஆர்டர் வந்து சரியான டைமில் பண்ணல, இல்லை சரியான முறையில் வந்து பண்ணலை, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட் ஆகும். இது வந்து ஏசிபிக்கு பொருந்தும், எம்ஏசிபிக்கு பொருந்தும். ஆன் கிரவுண்டில் யாரெல்லாம் ப்ரொமோஷன் வாங்குறீங்களோ, நாய்க்காவோ அவல்தாராவோ இல்லை ஜேசிஓ ரேங்க் வந்து நீங்கள் ப்ரமோட் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரமோஷனில் ஆன் டேட்லேருந்து எந்த டேட்டில் நீங்கள் வந்து ப்ரமோஷன் ஆகுறீங்களோ அந்த டேட்லேயே உங்களுக்கு வந்து அந்த ரேங்க்குக்கான பேசிக் என்னவோ அந்த பேசிக் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஃபுல் பெனிஃபிட்டும் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பென்ஷன் வந்து கம்மியாக கிடைக்கும், பேசிக் பேவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக கிடைச்சிருக்கும் ஆன் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ரெக்கார்டை வந்து கான்டாக்ட் பண்ணி அங்கே இருந்தால் இதோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் பேசிக் பென்ஷன் கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்டர் எழுதாதீங்க. ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். சோல்ஜர் போர்டு மூலிமா எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து சோல்ஜர் போர்டு மூலிமாவும் ஆன் சர்வீஸில் இருக்கீங்கனாக்கா நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் த்ரூவில் ஸ்டெப் அப் வேலை பண்ணிங்கனாக்கா, அதாவது ஸ்டெப்பிங் அப் உங்களோட ஜூனியரை விட உங்களுக்கு வந்து பேமெண்ட் கம்மியாக கிடைக்குதுனாக்கா ஸோ அதோட அந்த ஜூனியராக கூட உங்களை வந்து ஸ்டெப் அப் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ அந்த ப்ராசஸை பண்ணி உங்களோட பேசிக் பென்ஷனும் சரி உங்களோட பேசிக் பேவும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.